ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் எம்எஸ் டார்கெட் டிஎன்பிசி குரூப் 4 எழுதுனதுலேருந்தே நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபைடே கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? முக்கியமாக சொல்லணும்னு பார்த்தா தமிழ் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழசாக இருந்து கேட்டுட்டாங்க, ரொம்ப ஓல்டிலிருந்து கேட்டுட்டாங்க, ஓலைச்சுவடியிலிருந்து கேட்டுட்டாங்க. இது போல் தான் வந்து நம்ம மைண்டில் இருக்குது. அதுபோல் வந்து பார்த்திங்கன்னா புக்கில் இருந்து எவ்வளோ கேட்டிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 கொஷின்ஸ் தான் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. கலைச்சுருக்கெல்லாம் வந்து அவுட் ஆஃப் சிலபஸ் போயிட்டாங்க. இது வந்து ரொம்ப நாள் போயிட்டே இருந்தது. அடுத்து வந்து நம்ம போராட்டம் பண்ணுறதா ஸ்டார்ட் பண்ணோம். அதுவும் போராட்டமும் நடக்கலை. தென் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து எக்ஸாம் வைப்பாங்களா, அந்த மைண்ட் செட்டுக்கு எல்லாருமே போயிட்டோம். ஓகேங்களா? எக்ஸாம் வைப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டிஎன்பிசி வரலாற்றில் எக்ஸாம் வச்சு நான் வந்து கேள்விப்பட்டதே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு. ஓகேங்களா? வச்சுருக்காங்களா என்னன்னு எனக்கு தெரியாது. நான் லாஸ்ட்டு வந்து ஒரு பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸாக இந்த ஃபீல்டில் இருக்கேன். அப்போ அந்த 10 இயர்ஸாகவும் எக்ஸாம் வச்ச மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. ஓகேங்களா? எதனோ மாற்றங்களும் வந்து நடத்த மாட்டாங்க. அவங்க கரெக்டாக அவங்க விஷயத்தில் மட்டும் கரெக்டாக தான் இருப்பாங்க எப்போவுமே. இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்புன்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 95% மேலே வாய்ப்பு கிடையாது. அதுக்கும் மேலே வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4% வந்து வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா இப்போ குரூப் 4 இஷ்யூ பற்றி எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் பேசினாங்க. நிறைய வந்து யூடியூப் சேனல் வந்து சோசியல் இஷ்யூ பேசுகிற நிறைய யூடியூப் சேனல் வந்து பேசியிருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வினாத்தாள் வந்து கஷ்டமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் வந்து அதையும் மீறி வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4 வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்ம ஆன்சர் சீட்லாம் கொண்டு போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பிரித்து இருந்தது. அதில் வந்து இஷ்யூ இருக்குது, குளறுபடி இருக்குதுன்னு சொல்லிட்டும் பேசினாங்க. எதிர்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காங்க. ஆனால் இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசியில் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. அதுபடி எதுவுமே நடக்கலை. சில்வர் பெட்டியில் வச்சு தான் நம்ம எடுத்துகிட்டு போனோம். சீல் வைக்கப்பட்டு தான் எடுத்துகிட்டு போனோம். 24/7 வந்து கண்காணிச்சிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னு சொல்லிட்டு அவர் வந்து வழக்க தொடர்தான்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்லியிருக்காரு. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்பிசி சைடில் வந்து எக்ஸாம் நடத்துகிறத பற்றியோ அப்படி இல்லை வேறு எந்த இஷ்யூ பற்றியும் அவங்க சொல்லலை. ஏன்னா அவங்க ஆன்சர் கீயும் வெளியிட்டுட்டாங்க. ஆன்சர் கீ வெளியிட்டுட்டு எந்த ஒரு குளறுபடியும் ஏற்படலை அப்படின்ட்டு தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. பாருங்கள், OMR விடைத்தாள்கள் இரும்பு பெட்டியில் வச்சு தான் எடுத்து போயிட்டுருக்கு, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதை வந்து கண்காணிப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்றதும் அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வந்து பதில் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி நம்புறது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு வந்து தேர்வுகளும் 3 மந்த்துக்குள்ளே நாங்கள் வெளியிட்டுடுவோம். ஆன்சர் வந்து அதாவது நமக்கு வந்து ரிசல்ட் வந்து ஒரு 3 மந்த்துக்குள்ளே விட்டுருவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் எக்ஸாம் பற்றி எதுவுமே அவங்க சொல்லலை. அதனால் எக்ஸாம் நடக்குமான்றது வந்து ஒரு ஆச்சரியக்குறி தான். அப்படியே வச்சாலும் நம்ம விருப்பப்படி அவங்க டிஎன்பிசி எக்ஸாம் வச்சாலுமே அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மறுபடியும் வந்து படித்து எழுதுகிற அளவுக்கு தயாராக இருக்கணும். இந்த நடந்து முடிஞ்ச டிஎன்பிசி குரூப் 4 பற்றியே நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஒரு 2 மந்த்தில் வந்து குரூப் 2A வரப்போகுது. அதுக்கு நீங்கள் வந்து ஓரளவு படிச்சுட்டே வந்தால் தான் குரூப் 4 எக்ஸாம் வச்சாலுமே நம்மளால் எழுத முடியும். ஓகேங்களா? இந்த இஷ்யூ அடுத்தடுத்து என்ன நடக்குது எதனா மாற்றங்கள் ஏற்படுமான்னு நினச்சிட்டே இருந்தாலும் நமக்கு வந்து எதுவும் வராது. ஓகேங்களா? இதை வந்து நீங்கள் கவனிச்சிக்கிட்டே இருங்க. ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து சொல்யூஷன் எனக்கு டிஎன்பிசி மட்டும்தான் நான் ஒரு எய்மு லட்சியம், அதில் வேலையை வாங்கி தீரணும் அப்படின்னாலும் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணணும். இல்லை எனக்கு இது பிடிக்கல, நான் வந்து டிஎன்பிசி விட்டு வெளில போகிறேன்றவங்களும் போகிறாங்க. ஓகேங்களா? நான் நிறைய விஷயம் ட்ரை பண்ணிட்டேன், டஃப்பாக இருக்குது, என்னால் முடியல அப்படின்றவங்களும் வெளியில் போகிறாங்க. ஆனால் வந்து இல்லை நான் இதில் சாதிச்சே தீருவேன் அப்படின்றவங்க வந்து இதில் வந்து ஸ்டேபிளாக நிற்கணும். என்ன ஸ்ட்ரகிள் வந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். இப்போ அடுத்து வந்து நம்ம குரூப் 2Aக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணனா தான் குரூப் 4 எக்ஸாம் வச்சாலுமே உங்களால் எழுத முடியும். ஓகேங்களா? எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணாலும் ஒரு என்ன பண்ண போகிறாங்க, ஒரு 3 மந்த்து 2 மந்த்துக்குள்ளே வைக்க போகிறாங்கன்னு வச்சுங்களேன். அதுக்கும் நீங்கள் படிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். இதுக்கு ஒரு தீர்வு என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிறதான் தீர்வு. ஓகேங்களா? நம்ம அடுத்தடுத்து வந்து மூவ் ஆன் பண்ணிடணும். இதிலே வந்து உக்காந்துட்டு இருக்கக்கூடாது. தென் வந்து புதுசாக படிக்கிறவங்க வந்து இவ்வளோ இஷ்யூஸ் இருக்குது, டிஎன்பிசி படிக்கலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி இருக்கும். ஓகேங்களா? புதுசாக படிக்கிறவங்க வந்து நடந்திருக்கிற இஷ்யூ எல்லாமே அனலைஸ் பண்ணுங்கள். அடிக்கடிக்கு சிலபஸ் சேஞ்ச் பண்ணுவாங்க, புக்கு மாறும், எவ்வளோ சிலபஸ் இருக்குதுன்னு பார்த்துக்குங்க. இதெல்லாம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியுமா, ஃபஸ்ட் டைமே அட்டன் பண்ணால் பாஸ் பண்ண முடியுமா, இல்லை 2-3 அட்டெம்ப்ட் பண்ண முடியுமா, உங்களோட நாலேஜ் என்ன எல்லாமே சோதிச்சுக்குங்க. இறங்குனா அதில் வந்து ஜெயிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டோட இறங்குங்க. ஓகேங்களா? எல்லாமே அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இறங்குங்க. இல்லைனா டிஎன்பிசிக்குள்ளார வர வேண்டாம். அது நிறைய மன அழுத்தத்தையும் ஸ்ட்ரகிள்ஸையும் தரும். அதெல்லாம் தாங்குற அளவுக்கு சக்தி
வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளோட பேரண்ட்ஸு, நம்மளை படிக்க வைக்கிறவங்க, சுற்றி இருக்கிறவங்க, இத்தனை வருஷமாக படிச்சுட்டே இருக்கீங்களா, எப்போ வேலை வாங்குவீங்க, அது ஒரு ப்ரெஷரும், சோசியல் ப்ரெஷரும் நமக்கு இருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் சமாளிக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இல்லை நான் வேலைக்கு போயிட்டே சைடில் படிச்சுக்கிறனாலும் ஓகே, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் கவனிச்சுக்கோங்க. புதுசாக படிக்கிறவங்களுக்கு நான் தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன், என்னெல்லாம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் வேணும்ப்பா. ஓகேங்களா? என்ன நீங்கள் அவங்க ஸ்கூல் புக்ஸ்லேருந்து வெளில கேட்டிருந்தாலும் அதுக்கு பேசிக்ஸ் இது தான். பேசிக் இல்லைனா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் வந்து ஸ்கூல் புக்ஸ் எடுத்துக்கோங்க. சோர்ஸ்லாம் வந்து நீங்கள் சிலபஸ் வைஸ் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவுட் சோர்ஸ் வந்து இப்போ வெளில போயிருக்காங்க. அந்த அவுட் சோர்ஸுமே நீங்கள் சிலபஸில் கவர் ஆகுதான்னு பார்த்துக்கோங்க. நிறைய வந்து வெளில போயிடாதீங்க. அப்புறமா வந்து உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஓகேங்களா? தென் வந்து புதுசாக டிஎன்பிசி படிக்கிறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தேவைப்படுதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக டிஎன்பிசி படிக்கிறவங்க என்னென்ன பண்ணலான்னு சொல்லிவிட்டு நான் ஒரு தனி வீடியோவே போடுறேன். ஸ்ட்ராங்காக இருங்க. எக்ஸாம் வச்சாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் உங்களை தயார் பண்ணிக்கோங்க. தென் வந்து அடுத்து குரூப் 2 2Aக்கு மூவ் ஆன் பண்ணிவிடுங்க. புதுசாக படிக்கிறவங்க யாருன்னா இருந்தீங்கன்னா இந்த நடக்கிற இஷ்யூஸு எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களை வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.